தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா எப்பயுமே எதுவுமே பண்றதில்ல. இது புதுசா என்ன அறிவிக்க போறாங்க, எதுவுமே பண்ண போறதில்ல. எனக்கு தெரிஞ்ச நிர்மலா சீதாராமன் மேடம் வந்துட்டு எங்கேயோ டெல்லியில பிறக்க வேண்டிய ஆளு. தங்க விலை கண்ணா பின்னான்னு ஏறிக்கிட்டே இருக்கு. அதாவது நீங்க பெட்ரோல் விலை டீசல் விலையை கம்பேர் பண்ணி பாருங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது 50 ரூபா பெட்ரோல் விலை இருந்துச்சு, 45 ரூபா டீசல் விலை இருந்துச்சு. இப்போ பாருங்க என்ன விலை. ஏன்னா விற்கிற விலையாசி கல்யாணம் பண்ணுற பசங்களுக்கு இவ்வளோ நகை போடணும் அவ்வளோ நகை போடணுன்றாங்க மாமியார் வீட்டில். அவங்க எங்கேருந்து அந்த அளவுக்கு போட முடியும்? அவங்களால முடிஞ்சது ஒரு சவரம் 2 சவரம், அது கூட இப்போ வாங்க முடியாது போல இருக்குது விற்கிற விலைக்கு. மோடி வந்தார் விலை ஏறி போச்சு, விலை ஏறி போச்சு. இவ்வளோ விலை எப்பவுமே நாங்கள் பார்த்தது இல்லை. அப்படி தான் நானும் நினைக்கிறேன். எனக்கு 80 இயர்ஸ் ஆகுது. நான் பார்த்ததுலேயே இப்போ தான் இந்த மாதிரி அநியாயமாக விற்கிது. இந்தியாவில் வந்து டேக்ஸ் இஷ்யூ ரொம்ப இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா துபாயில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் வாங்கினா தப்பு இல்லை, நான் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் ரோடு இருக்குது, இந்த ரோடு கொஞ்சம் டேக்ஸ் போடுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த ரோடு இருக்குதா? எம்எல்ஏவுக்கு சம்பளம் பத்தலைன்னா கூட்டுறாங்க, முதலமைச்சருக்கு சம்பளம் பத்தலைன்னா கூட்டுறாங்க, போலீஸுக்கு சம்பளம் பத்தலைன்னா கூட்டுறாங்க. சாதாரண மக்களுக்கு ஏன் சம்பளம் ஏற்ற மாட்டுறாங்க? அடிப்படை சம்பளம் 10,000 ரூபாயிலே தான் இருக்குது. ஒரு 15,000 20,000 ரூபா கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க? தமிழ்நாடு டோட்டலாகவே வஞ்சிக்கப்பட்டது. எந்த விதமான ஒரு நிதி உதவியும் இல்லை, எந்த விதமான ஒரு மேம்பாடு திட்டங்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே ஒரு திருப்தின்னு சொல்ல முடியல. இந்த பட்ஜெட் வந்து தமிழ்நாடுக்கு வஞ்சிக்கப்பட்டது தான். வரப்போகிற இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் அவருடைய தீர்வு தெரியும். பட்ஜெட்டை பற்றி தமிழக மக்கள் தயவு செஞ்சு ஒன்றிய அரசுகிட்ட எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த பட்ஜெட்டு சும்மா கண்துடைப்பு, மாற்றமே இல்லாத ஒரு பட்ஜெட்டு. தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு அவங்க எதுவுமே செய்யலை. ஏன்னா அந்த புல்லட் ட்ரெயின் மட்டும் ஒன்று விட்டுருக்காங்க. அது ஃபார்மாலிட்டிக்கு ஏதோ ஐவாஸுக்கு கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி ஆக்கபூர்வமாக நினச்சிங்கன்னு சொன்னால் நிர்மலா சீதாராமன் வந்து என்றைக்கு வந்து 9 வருஷமாக பட்ஜெட்டு தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு தமிழக பெண்ணுன்னு சொல்கிறாங்க, ஆனால் தமிழகத்துக்குன்னு சொல்லி எதுவுமே செய்யலை. அது என்னமோ மாற்றாந்தாய் மனப்பான்மையில் செய்கிறாங்களா? ஏடிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும் சரி, இதுதான் நடக்குது. நம்மளும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடந்த 4 வருஷம் இவர் எடப்பாடி ஆட்சியில் இருந்தாங்க, அந்த டைமில் எதுவுமே செய்யலை. இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த 4 வருஷம் தாண்டி 5 வருஷம் முடிய போகுது. இப்போ வர அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் என்னாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்து கிண்டியில் எவ்வளோ அழகான ஒரு ஹாஸ்பிட்டலை உருவாக்கியிருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட்டில். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த எஜுகேஷன் பாருங்கள். எஜுகேஷனுக்கு எவ்வளவு பணத்தை 2000 கோடிக்கு மேலே வந்து விண்ணப்பட்டி வச்சுருக்காங்க. இருந்த போதிலும் பிள்ளைகளுக்கு இந்த காலை உணவு திட்டம் என்னென்னமோ டிஎம்கே கவர்மெண்ட் ஏதோ ஆக்கபூர்வமாக பிள்ளைகளை படிப்பில் வளர்த்தா தான் நம்ம நாடு செழிக்கும்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரியங்கள்லாம் செய்கிறாங்க. அதுக்கு நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது செய்தால் மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஆனால் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தங்க விலை கண்ணா பின்னான்னு ஏறிக்கிட்டே இருக்குது. அதாவது நீங்கள் பெட்ரோல் விலை டீசல் விலையை கம்பேர் பண்ணி பாருங்கள். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது 50 ரூபா பெட்ரோல் விலை இருந்துச்சு, 45 ரூபா டீசல் விலை இருந்துச்சு. இப்போ பாருங்கள் என்ன விலை. க்ரூட் ஆயில் விலையெல்லாம் கம்மியாயிருச்சு. ஆனாலும் நமக்கு வந்துட்டு அவங்க கொடுக்குறது இந்த மாதிரி விலையேற்றம் வந்து இருக்கிறதுனால தான் நமக்கு விலைவாசியெல்லாம் உயருது. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் விலை குறைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எல்லா விலைவாசியும் குறையும். ஆனால் நம்ம தமிழ்நாடு மேலே ஏதாவது பழிய போட்டுக்கிட்டு அவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டி இருக்கோ எதுவுமே கொடுக்கறதில்ல. எப்படி நாடு நல்லா செழிக்கும் சொல்லுங்கள்? மத்திய பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் கம்ஃபர்டபுளாக பண்ணல. மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இல்லை, எதிராக தான் இருக்குது. ஆனால் என்ன ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம மனசை பொறுத்தவரையிலும் நாங்கள் வரி கட்டுறோம், அவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம். சாதாரண மக்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு மாநிலமாக பார்க்குறது தமிழ்நாட்டுக்கு சரியான முறையில் பார்க்க மாட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. கோல்டு வந்து எல்லாரும் வந்து முதல்ல இடத்து மேலே இது பண்ணியிருந்தாங்க. இப்போ கோல்டு மேலே அதிக ஆசை வச்சு கோல்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் டாலருக்கு பண மதிப்பு கம்மியானதுனால தான் கோல்டு விலை ஏறுது அப்படின்றானுங்க. ஆனால் இது அரசியல்வாதி ஏற்றுறாங்களா இல்லை கண்ட்ரியில் இருக்கிறவங்க ஏற்றுறாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த கோல்டு ஏறுறதுக்கு மெயின் காரணம் வந்து அரசியல்வாதிகளால் தான் இதெல்லாம் நடக்குது. ஆனால் சாதாரண மக்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. எம்எல்ஏவுக்கு சம்பளம் பத்தலைன்னா கூட்டுறாங்க, முதலமைச்சருக்கு சம்பளம் பத்தலைன்னா கூட்டுறாங்க, போலீஸுக்கு சம்பளம் பத்தலைன்னா கூட்டுறாங்க. சாதாரண மக்களுக்கு ஏன் சம்பளம் ஏற்ற மாட்டுறாங்க? அதுதான் நான் கேட்குறேன். அடிப்படை சம்பளம் 10,000 ரூபாயிலே தான் இருக்குது.
ஒரு 15,000 20,000 ரூபா கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க? எல்லாரும் கவர்மெண்ட்ல கஷ்டப்படுற மாதிரி தான் சாதாரண மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஏன் பண்ண மாட்றாங்க? தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா எப்பயுமே பண்ற எதுவுமே பண்றதில்ல. இது புதுசா என்ன அறிவிக்க போறாங்க, எதுவுமே பண்ண போறதில்ல. அப்படி அறிவிக்காட்டியும் தமிழ்நாடு ஓரளவுக்கு எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நல்ல ஸ்டேஜில் ஸ்டாலின் அவர் நீட்டாக கொண்டு போயிட்டு இருக்காரு, வச்சிட்டு இருக்காரு. அதை பத்தி எந்த மாற்று கருத்து இல்லை. எனக்கு தெரிஞ்ச நிர்மலா சீதாராமன் மேடம் வந்துட்டு எங்கேயோ டெல்லியில் பிறக்க வேண்டிய ஆளு. தமிழ்நாட்டில் ஏன் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரில, நம்மளுக்கும் தெரில, யாருக்குமே தெரில. அவங்க ஏன் ஒரு தமிழ் பீப்புள்னு சொல்லிட்டு போய் ஒரு சொந்த மாநிலத்துக்காண்டி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஒரு பட்ஜெட் பேஸில் எந்த ஒரு ஹெல்ப்புன்னு எதுவுமே கிடையாது. எஜுகேஷன் வைஸு ஏ டு ஜெட் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த கோல்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரேட்டு அதிகமாக இருக்குது. இதில் வந்துட்டு அவங்க மத்திய அரசு மூலிமா பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. அவங்களால பண்ணுறதுக்கு மனசும் வராது. நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. என்னை கேட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏன் பண்ண மாட்றாங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ் வந்து ஃபுல்லாக அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ பூரா வடக்குல இருந்து ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க ஃபுல்லாக அங்கே வந்துட்டாங்க. அவங்க வந்து இன்னும் எல்லாம் வர்றப்போ வந்துட்டு அவங்களுக்காண்டி என்ன பண்ணணும், பிஜேபி வந்தால் தான் அவங்களுக்கு ஒரே நேஷன் ஒரே அந்த கான்செப்டை அவங்க கொண்டு வரணும். அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு ஸ்கீம் கொண்டு வருவாங்க. டிஎம்கே இருக்கிற வரைக்கும் நம்ம பட்ஜெட் எதிர்பார்க்கறது வேஸ்ட். இப்போ அப்படி பார்த்தா இப்போ நம்ம லேடிஸ்க்காண்டி இந்த தோழி விடுதிகள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமை இப்போ மத்திய அரசு அதை பாலிஷ் பண்ணி அவங்க அனௌன்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. இதெல்லாம் ஒன்று நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இவர் ஸ்டாலின் அறிவிச்சது வந்துட்டு இப்போ எங்கேருந்து எத்தனையோ ஸ்டேட்டில் வந்து அதை கண்டினியூ பண்ணுறாங்க. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணி நிறையா கொண்டு வராங்க. ஆனால் மத்திய அரசுமே அதே திட்டத்தை காப்பி அடிக்கிறாங்க தவிர அவங்களால சொந்தமாக எந்த இதுவும் பண்ணுறதுக்கான எந்த திராணியும் இல்லை. அதுதான் என்னோட கருத்து தான். பட்ஜெட்டை பற்றி தமிழக மக்கள் தயவு செஞ்சு ஒன்றிய அரசுகிட்ட எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அவங்க பண்ண மாட்டாங்க. அதான் உண்மை. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் தமிழ்நாடு வந்து வஞ்சிக்கப்பட்டது. தங்க விலை ஏறி இருக்குது, இன்னும் இறங்குற மாதிரி வழி இல்லை. இன்றைக்கி தான் ஏதோ ஒரு கிராமுக்கு ஒரு 100-200 ரூபாய் குறைஞ்ச மாதிரி தெரியுது. வெள்ளி வந்து 300-300 ருபீஸ் இருக்குது. பட் வந்து வேறு எந்த சலுகையும் நமக்கு வந்து இன்னும் வந்து கிடைக்கல. அது மேலெடுத்த பாஜக தான் அதை பற்றி யோசிக்கணும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவோட ஆட்சி நல்லா சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை மேடம், நல்லபடியாக இருக்குது. தமிழ்நாடு டோட்டலாகவே வஞ்சிக்கப்பட்டது. எந்த விதமான ஒரு நிதி உதவியும் இல்லை, எந்த விதமான ஒரு மேம்பாடு திட்டங்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே ஒரு திருப்தின்னு சொல்ல முடியல. இந்த பட்ஜெட் வந்து தமிழ்நாடுக்கு வஞ்சிக்கப்பட்டது தான். வரப்போகிற இந்த சட்டமன்ற எலெக்ஷன் தான் அதோட தீர்வு தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாடு அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே தலைகுனிஞ்சு செயல்பட்டாங்க, அவங்க எல்லாம் ஒதுக்குவாங்க. அதுக்கு காரணமே இதுதான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் இல்லை. ஏன்னா விற்கிற விலைவாசி, கல்யாணம் பண்ணுற பசங்களுக்கு இவ்வளோ நகை போடணும் அவ்வளோ நகை போடணுன்றாங்க மாமியார் வீட்டில். அவங்க எங்கேருந்து அந்த அளவுக்கு போட முடியும்? அவங்களால முடிஞ்சது ஒரு சவரம் 2 சவரம், அது கூட இப்போ வாங்க முடியாது போல இருக்குது விற்கிற விலைக்கு. இப்போ விற்கிற விலைக்கு வாங்க முடியுமா? 1 கிராம் வாங்குறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது, எப்படி கல்யாணம் பண்ணுறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் பேரம் பேத்திங்கெல்லாம் வச்சு. வெள்ளி விலையே ஏறிடுச்சு, தங்கத்தை விடுங்க, வெள்ளியே அதிகம் விலை வைக்குது. அப்படிங்கும்போது நாங்கள் ஏழைங்கெல்லாம் என்ன செய்யறது? நம்ம தமிழ்நாடுக்கு என்னென்ன எதிர்பார்த்தோம்னா, ரொம்ப இப்போ வந்து எலெக்ஷன் வருது, ஏன்னா இப்போ ரீசெண்டாக வரப்போகுது. அதனால் உங்களுக்கு ஹெவியாக கொடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும்னு நான் நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனால் அவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. நம்ம தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் மம்தா பானர்ஜி இருக்கிற ஊர் மட்டும் அவங்க எப்போவுமே ஒமிட் பண்ணாங்க. அதாவது பிஜேபி சைட்லேருந்து வரும்போது அது எதனாலனா இன்னுமே அவங்க இங்கே ஒரு கால்தரம் பதிக்க முடியல. அது எதனாலனா அவங்க பாலிடிக்ஸ் வேறு மாதிரி டைப்பு, நம்ம வந்து கல்ச்சர் வேறு, தமிழ் தேசியம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க பட்ஜெட் நான் ஒதுக்கிற போது பார்த்தது மெயின் ரீசன் என்னென்னா, அந்த டேக்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அந்த வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரிலேபிள் கொடுத்துருந்தாங்க, அது ஓகே பெட்டராக இருந்துச்சு. மற்றபடி நம்ம இதுக்கு வந்து மெட்ரோ கொடுத்துருக்காங்க, அதுவுமே நான் பொலிட்டிக்கலாக தான் பார்க்குறேன். அது எப்படின்னு எனக்கு சாத்தியமானு தெரியலை. அப்புறம் தேட் பாயிண்ட் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ், அந்த சித்த மொத்தம் சம்திங் இல்லாட்டா ஆயுர்வேதிக் இல்லாட்டா ஒரு 3 காலேஜ் சம்திங் அதை சொல்லியிருந்தாங்க, எய்ம்ஸ் மாதிரி. அதை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாலுமே ஒரு பெட்டராக தான் இருக்கும். வேறு அவ்வளோதான். எனக்கு மத்திய பட்ஜெட்டில் எனக்கு என்ன இஷ்யூனா, மேக்ஸிமம் இந்தியாவில் வந்து டேக்ஸ் இஷ்யூ ரொம்ப இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, துபாயில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ தான். அவங்க எல்லாம் எல்லாமே க்ளீனாக வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். எந்த ஒரு அட்மாஸ்பியர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் வாங்கினா தப்பு இல்லை, நான் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் ரோடு இருக்குது, இந்த ரோடு கொஞ்சம் டேக்ஸ் போடுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த ரோடு இருக்குதா? அது இல்லை. அது நம்ம மக்களுமே அதை உங்களை யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளுமே ஒரு ரூல்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது, நம்ம மேலே தப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல போனால் எல்லாமே ஆட்சியிலையுமே உங்களுக்கு ஊழல் இருக்குது. அது என்னன்னா, எனக்கு என்னென்னா, நீங்கள் ஊழல் பண்ணுங்கள், வேணாம்னு சொல்லலை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு கெயின் ரொம்ப காமிச்சிட்டு கொஞ்சமாக ஊழல் பண்ணுங்கள். இப்போ நம்ம வெளிநாட்டிலேயே எல்லாத்துலேயுமே இருக்குது. அவங்க எப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு போயிடுவாங்க. இங்கே எப்படின்னா ஊழல் மட்டும் தான் பார்க்குறேன். இப்போ மத்திய பட்ஜெட்னு பார்க்கும்போது எனக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அவ்வளோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நீங்கள் மீடியாவை பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஓரியன்டாக கொடுக்கும்போது அதர் ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க, நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எங்கள் ஆர்டர் வந்து
திமுக திராவிட கட்சி, புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஹிந்திக்காரன் கட்சி கிடையாது. ஹிந்திக்காரன் கட்சி இருந்தால் வாரி வாரி கொடுப்பாங்க, ஆனால் மக்களை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இங்கேயும் கவனிக்க மாட்டாங்க, அங்கேயும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது கொடுக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா மேலிடம் ஒன்று இருக்குது, அது அந்த கான்செப்ட் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அந்த காற்று வாசல், ஹிந்தி காற்று வாசல் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிறந்தாங்களே வளர்ந்தாங்களே படித்தாங்களே அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னே இருந்த மத்திய நிதி அமைச்சருங்களாம் தமிழ்நாட்டுக்கே ஒதுக்குவாங்க. முதல்ல ஒதுக்கிட்டு தான் பேசுவாங்க, முதல்ல மிலிட்ரிக்கு ஒதுக்கிட்டு மீதி பேசுவாங்க. ஆனால் இந்த வாட்டி எதுவும் மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. அது என்ன காரணம் தெரியல, இனிமேல் தான் ஒவ்வொன்றும் தெரியும். ஆகும். தமிழ்நாட்டு எதிர்பார்ப்பும் பார்க்க போனால் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. முக்கியமாக வந்து முதியவர்களுக்கான ரயில் கட்டண சலுகை இருப்பார், அது கொடுப்பாங்க பார்த்தா கொடுக்கவே இல்லை. இத்தனை வருஷம் ஆகி அதுவே பெரிய இயக்கம் எங்களுக்கெல்லாம். மற்றபடி மற்ற எந்த ஒரு சிறப்பு வரி குறைப்போ அது இது எதுவுமே இல்லை. பார்க்க போனால் இந்த பட்ஜெட்டு சும்மா கண்துடைப்பு, மாற்றமே இல்லாத ஒரு பட்ஜெட்டு. ரயில் வந்து அபிவிருத்தி பண்ண ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற வசதிகள் கிடையாது. எல்லாமே பெரும்பாலும் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ஸு, பப்ளிக் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு ரொம்ப குறைவு. எல்லா ரூட்டுக்கும் வண்டிங்க விட்டுறாங்க. ஆனால் வந்து சாதாரணமாக வழக்கமாக போகிற ரூட்டில் ஜனங்க ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, போதுமான வசதி இல்லை. அதனால் அதை இன்னும் விருத்தி பண்ணணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நினச்சே பார்க்க முடியாது. அதான் சொல்கிறேன், என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஜனங்களுக்காக. இது பெரிய ஏமாற்றம். இது எல்லாம் என்ன பேசுகிறாங்க, மோடி வந்தார் விலை ஏறி போச்சு, மோடி வந்தார் விலை ஏறி போச்சு, இவ்வளோ விலை எப்பவுமே நாங்கள் பார்த்தது இல்லை. அப்படி தான் நானும் நினைக்கிறேன். எனக்கு 8 இயர்ஸ் ஆகுது, நான் பார்த்ததுலேயே இப்போ தான் இந்த மாதிரி அநியாயமாக விற்கிது. நினச்சி பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நினச்சாலே ஏழை மக்கள் நடுத்தர மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு சவரம் போகிறது கூட முடியாது. இப்போது கோவிட் பீரியடில் எப்படி நகை போட்டுக்காமல் கட்டாயம் அந்த மாதிரி போக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க ஜனங்க.